ஒரு மாசமே ஆனாலும் மாறாத சுவையை தரக்கூடியது. புளியோட புளிப்பும் பூண்டோட மனமும் மசாலாவோட கலந்து மயக்கக்கூடியதுதான் இந்த பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு செய்யறதுக்காக 3 முழு பூண்டை உரிச்சு எடுத்துக்குவோம். ஒன்றரை தேக்கரண்டி மிளகை அரைக்கிறதுக்காக வறுத்து ஆற வச்சிருவோம். அடுத்து ஒரு தேக்கரண்டி வரக்கொத்தமல்லியவும் அரைக்கிறதுக்காக வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்த மிளகையும் கொத்தமல்லியும் தனித்தனியா அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். கிராம் சின்ன வெங்காயத்துல 150 கிராம் சின்ன வெங்காயத்தை மட்டும் 3 தக்காளியோட சேர்த்து அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளிய தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயில் அரை தேக்கரண்டி கடுகு, அரை தேக்கரண்டி வெந்தயம், அரை தேக்கரண்டி பெருங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, அடுத்து 2 வரமிளகாய், கூடவே உரிச்சு வச்சிருந்த 3 பூண்டு. பொதுவா பூண்டு குழம்ப நல்லெண்ணெயில தான் செய்வாங்க. நாங்க வழக்கமா செய்யற தேங்காய் எண்ணெயில இதையும் செஞ்சுக்கிட்டோம். ஐம்பது கிராம் நறுக்கின சின்ன வெங்காயம், கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் வதங்கினதும் அரைச்சு வச்சிருந்த வெங்காய தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்ப அரைச்சு வச்சிருந்த மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், அரை தேக்கரண்டி மஞ்சத்தூள், மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி சேர்த்துக்குவோம். புளியை கரைச்சதோட சேர்த்து 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இப்ப குழம்பை இறக்கிடலாம். பூண்டு குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. பக்குவமா செஞ்சு பதப்படுத்தி வச்சா 1 மாசம் வரைக்கும் இந்த குழம்பு கெட்டே போகாது. சோரோட பூண்டு குழம்ப சேர்த்து சாப்பிடும் போது உப்பு காரம் புளிப்புன்னு சுவையா சுருக்குன்னு இருந்தது.